வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலையில் வாக்கிங். அதுக்கு முன்னாடி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி கார்த்திகை 13 நாள் மாலை போட்டுக்கிறேங்க. அதாவது ஒரு 43 நாள் வெறுங்காலில் தான் நடக்கணும் வாக்கிங். இருந்தாலுமே அதை கடைபிடிக்கிறது என்னோடய பழக்கம். வெறுங்காலில் இந்த பொடி ரோட்டில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு வரும் ரோடு. மொத்தத்தில் வாக்கிங் போகிறது உங்களுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. உடம்பை கட்டுக்கோப்பாக வைக்கணும். 1 hour டைம் ஒதுக்குங்க. இப்போ செருப்பு போடாமல் தான் நான் போயிட்டுருக்குறேங்க. 43 நாள் நான் செருப்பு போட மாட்டேன். அந்த 43 நாள் கொஞ்சம் வாக்கிங் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு செருப்பு போடாமல் ரோட்டில் தார் ரோட்டில் நடந்தாலே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இருந்தாலும் நான் உடற்பயிற்சி செய்கிறது கடைபிடிக்கிறது என்னோடய பழக்கம். ஓகே, நீங்கள் 1 hour டைம் ஒதுக்கி உங்கள் உடற்பயிற்சி கட்டுக்கோப்பாக வையுங்கள். அதாவது உடல் பயிற்சி நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி செய்தால் கட்டுக்கோப்பாக வைக்கலாம். அதாவது 1 hour வாக்கிங் போனீங்கன்னா எல்லாமே உடம்புல எல்லாமே கம்மியாகுன்னா ப்ளட்டு, சுகர், பிபி அது விட்டு போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டு போட்டு அடுத்த நாள் வாக்கிங் போனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி அரிசி கார்போஹைட்ரேட் அரிசி தான். அது ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பாங்க. உடற்பயிற்சி செய்து உங்கள் உடம்பை பாதுகாப்பாக வைக்கிறதுன்னா 1 hour வாக்கிங் போங்க. இங்கே வர இந்த தார் ரோட்டில் வெறுங்காலில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நோ ப்ராப்ளம். உடற்பயிற்சி செய்தால் நல்லதுன்ட்டு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் எல்லாம் வாக்கிங் தான் போயிட்டுருக்குறாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுவாமியை சரணம் ஐயப்பா. நீங்களும் வாக்கிங் போய் உடற்பயிற்சி கட்டுக்கோப்பாக வையுங்கள். நன்றி, வணக்கம்.